நண்பர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் மும்பை வெர்சஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ப்ளே பண்ணக்கூடிய மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரெடிக்ஷன் பார்க்க போகிறோம். IPL 2024 இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா டுடே 7:30 PM மும்பை வான்கடே ஸ்டேடியத்தில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இதுக்கான ஃபுல் பிச் ரிப்போர்ட், பிளேயிங் 11 எப்படி இருக்கும், ரெஸ்கி கேப்டன் விசி எப்படிலாம் ட்ரை பண்ணலாம், பெஸ்ட்டு கேப்டன் விசி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க, இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். லீஸ்ட் பிக் பிளேயர்ஸில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்களாம் யாரெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம், இப்படி பல்வேறு விஷயத்தை அனலைஸ் பண்ண போகிறோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். டெஃபினட்டாக இது ஒரு நல்ல ஒரு ஜிஎல் டீம்ஸாக நம்ம கிரியேட் பண்ண முடியும். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாத நண்பர்கள் ஜாயின் பண்ணிக்கிங்க. நம்ம பிரைம் டீம்ஸ் கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம பிரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ எஸ்டர்டே கூட நம்ம பிரைம் மெம்பர்ஸ் நம்ம கொடுத்த டீம்ஸில் ஒரு சேஞ்சோ 2 சேஞ்சோ பண்ணியிருந்தேன். சேஞ்ச் பண்ணி ஒரு 5,000 ஒரு பிளேயர் 2 பிளேயர் மிஸ்ஸு. ஸோ அதில் ஒரு 4,000 சம்திங் வின் பண்ணியிருந்தார். ஸோ நல்ல இது ஒரு ஸ்டார்டிங் தான். ஸோ இது மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பிளேயர்ஸை போட்டோம்னா நம்மளாலையும் 1 கோடி வின் பண்ண முடியும். ஸோ அதனால் சுயராக உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் 6383302472 இந்த நம்பர் கூட நீங்கள் கான்டாக்ட் பண்ணி உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனை போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்த்தலாம். ஸோ பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தளவில் டோட்டல் பிளேய்டு மேட்சஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது மொத்தம் 111 மேட்சஸ் இங்கே ப்ளே பண்ணியிருக்காங்க டொமஸ்டிக் மேட்சஸில். அதில் IPL மேட்ச் இன்க்ளூடிங். ஸோ மேக்ஸிமம் IPL மேட்சஸ் தான் ப்ளே பண்ணியிருக்காங்க. பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீமு 50 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு 61 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக இருந்திருக்கு. ஸோ நிறைய நேரங்களில் டியூ இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் அதிகமான மேட்சஸ் செகண்ட் பேட்டில் ஈஸியாக சேஸ் பண்ணி வின் பண்ண முடியும். இங்கே நிறைய மேட்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் மேட்சஸே நல்லா ஒரு சில நேரங்களில் நல்லா ஸ்கோர் வந்திருக்கு. ரொம்ப ரேரான மேட்சஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ ஸ்கோரிங் கேமாக அமைஞ்சிருக்கு. இங்கே ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஆவரேஜ் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்பொழுது 169 இருக்குது. இங்கே ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூர் 235 ஒரு விக்கெட், ஒரே ஒரு விக்கெட் மட்டும் அவுட் ஆகி சூப்பர்பான ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் 67க்கு 10 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. லோ ஸ்கோரிங் பேட்டர்ன் அப்படின்னு பார்க்கும்பொழுது 150 கீழே 26 முறையும், 150 டு 169க்குள்ளே 26 முறையும், 170 டு 189க்குள்ளே 34 முறையும், 190 கிராஸ் பண்ணி 25 டைம்ஸ் போயிடுச்சு. ஸோ ஓகே, மேக்ஸிமம் ஸ்கோர் இந்த மாதிரி இருக்குது. ஸோ அதனால் இந்த டுடே ஒரு ஆவரேஜான ஃபஸ்ட் இன்னிங்ஸ் ஸ்கோர் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடியது ஒரு 170க்கு மேலே போகும் அப்படின்னு சுயராக எதிர்பார்க்குறோம். இப்போ ரீசெண்டாக ஓரளவு டீசெண்டாக வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக தான் கொடுத்துருக்காங்க. மும்பையை பொறுத்தளவில் சூப்பர்பாகவே பேட்டிங் சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஒரு பிச்சு தான். ஸோ அதனால் சூப்பர்பாக ஒரு நல்ல ஒரு ஹை ஸ்கோரிங் வெனியூவாக இன்றைக்கி நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த அடிப்படையில் டீம்ஸ் நிறையா செட் பண்ணலாம். ஒரு சில டீம்ஸ் நம்ம பவுலர்ஸ் அந்த மாதிரி மாற்றி ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆல்ரவுண்டர்ஸ் கூட கொடுத்து பார்க்கலாம். ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் வெனியூவில் மும்பையோட டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு. இப்போ இதில் வந்து பாருங்கள், மொத்தம் ஒரு 5 மேட்சஸ் இதில் கொடுத்துருக்கோம். இந்த 5 மேட்ச்லேயுமே மும்பை தான் வின் பண்ணியிருக்காங்க. இந்த 5 மேட்ச்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், எல்லாமே ஹை ஸ்கோரிங் கேமாக தான் இருந்துருக்கு. இந்த 5 மேட்சஸுமே வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் சீசனில். அப்போ இந்த மேட்சும் டுடே மேட்சும் வந்து பார்த்தீங்கன்னா சுயராக ஒரு ஹை ஸ்கோரிங் கேமாக இருப்பதற்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்படையிலேயே நம்ம டீம் செட் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும்னு நான் கெஸ் பண்ணுறேன். மும்பையோட டாமினன்ஸு கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. உங்களுடைய ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ், ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது மும்பையை பொறுத்தளவில் மும்பை பிச்சை பொறுத்தளவில் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கான நான் வந்து பார்த்தீங்கன்னா மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணுறதுக்கு ஒரு 55% வரை நான் எதிர்பார்க்குறேன். 55% அவங்களுக்கு தான் வாய்ப்பு அதிகம். ஒரு 45%. ஸோ ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு இருப்பதா நம்ம பார்க்குறோம். ஸோ ஓகே, ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த இந்த இதுலேயும் வந்து பாருங்கள், இதில் ஒரு சில மேட்சஸ் மும்பை லூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க, இங்கே வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பாருங்கள், மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் மும்பை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 7 மேட்சஸ், இதுவரை 7 மேட்சஸில் வந்து பார்த்தீங்கன்னா 2 மேட்ச் தான் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 ஆமாம், 5 மேட்ச் ஒரே 2 மேட்ச் லூஸ் பண்ணி மீதி வந்து 7 மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 மேட்சஸ் வந்து பார்க்கும்போது பாருங்கள், இங்கேயும் மும்பை இந்தியன்ஸ் வின் பண்ணியிருக்காங்க. மும்பை இந்தியன்ஸுடைய டாமினன்ஸ் கம்ப்ளீட்டாக இருந்திருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் என்னால் பாருங்கள், சேசிங்லேயும் சூப்பர்பாக வின் பண்ணியிருக்காங்க. நல்லா சேஸ் பண்ணக்கூடிய ஒரு கிரவுண்டு தான். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப கம்மியான ஸ்கோரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 160 கீழே வரல. இதோட 159 அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆவரேஜாக 160 வச்சுக்கலாம். ஸோ அந்த அடிப்படையில் தான் ஸ்கோர் இருந்திருக்கு. ஸோ அதனால் ரீசெண்ட் ஒரு லாஸ்ட்டு 10 மேட்சஸ் பார்க்கும்பொழுது ஸோ இந்த மேட்சை பொறுத்தவரை ஒரு டீசெண்டாக சூப்பர்பான ஒரு பேட்டிங் ட்ராக்காக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே, பார்க்கலாம். இந்த வான்கடே ஸ்டேடியத்தை பொறுத்தளவில் இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்தெந்த பேட்ஸ்மேன்
இங்கே வந்து பேட்டிங்கில் ரெக்கார்ட்ஸ் வச்சுருக்காங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு விராட் கோலி, செகண்ட் ரோஹித் சர்மா. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்தவரை நல்ல ஒரு சாய்ஸாக பார்க்கலாம். அதிக அளவு கேப்டனாகவும் சூஸ் பண்ணியிருக்காங்க. ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் கிரேட்டாக இருந்திருக்கு. மற்ற பேட்ஸ்மேன்லாம் ஓரளவு நல்லாவே டைம் மேனேஜ் பண்ணி பேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓகே பார்ப்போம். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேட்டிங் லீடர்ஸ் T20யில் வந்து பார்த்தீங்கன்னா லீடர்ஸில் பேட்டிங்லேயே பாருங்கள் ரோஹித் சர்மாவுடைய பேட்டிங் தான் லீடிங்கில் இருக்குது. ஸோ அவர் தான் ஹை ஸ்கோரராக இருந்திருக்கார். ரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1303 ரன் அடிச்சிருக்காரு 49 மேட்ச்சில், இன்டர்நேஷ்னல் மேட்சஸ். ஸோ அதேபோல் அதுக்கடுத்து சூரியகுமார் யாதவ் நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க. சூப்பரான ஒரு பண்ணியிருக்காங்க. ஸோ நல்லா இப்போ இனிஷியல் பேட்டர்ஸ் வந்து நல்லா மிடில் பேட்டர்ஸும் ஓரளவு டீசெண்டாக பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துங்க. ஹர்திக் பாண்டியா கூட ஒரு டீசென்ட், ஏன்னா அவருடைய பேட்டிங் வந்து மிடில் இருக்கும், ஒரு டீசென்ட் ஆவரேஜ் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்துக்கணும். ஸோ ஓகே, பவுலிங் லீடர்ஷிப் அப்படின்னு பார்க்கும்போது வான்கடையில் பும்ரா தான் இங்கே லீடர்ஸாக இருக்கார், லீடிங்கில் இருக்கார். ஸோ 36 இன்டர்நேஷ்னல் மேட்சஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 39 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுக்கடுத்து மலிங்கா ஒரு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் 21 மேட்ச்சுக்கு 35. ஹர்பஜன் சிங் ஆஃப்ரிக் பவுலர் ஒரு டீசென்ட் ரெக்கார்ட்ஸ் இருக்குது. ஹர்திக் பாண்டியா 30 மேட்ச்சுக்கு 23 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ மும்பையை பொறுத்தவரை ஹர்திக் பாண்டியா கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்குது, மோர் சான்சஸ் இருக்குது. முகமது ஷமியை பொறுத்து சொல்ல தேவையில்லை. ஸோ இந்த மாதிரி நல்லா பாஸ் பவுலிங் ஓரளவு டீசென்ட் சப்போர்ட்டிங் இருக்கிறதுனால தான் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். ஸோ இதெல்லாம் பார்த்துங்க. ஸோ ஓகே, இப்போ பிளேயிங் 11 பார்த்துடலாம். ஸோ மும்பை இந்தியன்ஸை பொறுத்தவரை பிளேயிங் 11 பொறுத்தவரை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இஷான் கிஷான் அண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரோஹித் சர்மா. ஸோ நம்பர் 3ல் திலக் வர்மா அல்லது வந்து பார்த்திங்க அப்படின்னா திரு வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இவங்க 2 பேரில், ஏன்னா லெஃப்ட் ஹேண்டர் ரைட் ஹேண்டர்ஸ், ஏன்னா இனிஷியல் ரோஹித் சர்மா ரைட் ஹேண்டரு, இஷான் கிஷான் லெஃப்ட் ஹேண்டர். ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும்பொழுது இஷான் கிஷான் அவுட் ஆகும்போது திலக் வர்மா வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரோஹித் சர்மா அவுட் ஆகும்போது இங்கே வந்து பார்த்திங்கன்னா திரு வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ அதான் டைமில் பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங் ஆர்டரில் ஹர்திக் பாண்டியா வருவார். ஸோ ஹர்திக் பாண்டியா இங்கே வந்து பார்த்திங்கன்னா டிம் டேவிட், செபர்டு. ஸோ பவுலிங்கில் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கடுத்து பும்ரா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒயிட்ஸி, சாவ்லா, பி சாவ்லா, இந்த மாதிரி பவுலிங்கில் இருக்காங்க. ஸோ அது பார்க்குவோம், இதுதான் பேட்டிங் ஆர்டராக இருக்கும். ஸோ ஒன் மோர் பிளேயர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்திங்கன்னா 2 பிளேயருமே யூஸ் பண்ணியிருக்காங்க, முலானி அண்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா மபாக்கா. ஸோ மபாக்கா பொறுத்தவரை ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர், அந்த அடிப்படையில் தான் அவரை வந்து சூஸ் பண்ணியிருக்காங்க. பெரிய பவுலர்லாம் அந்தளவுக்கு பெஸ்ட்டு ஒன்றுன்னு சொல்லிட முடியாது. ஒரு லெஃப்ட் ஆர்ம் பேசர், அந்த அடிப்படையில் கொஞ்சம் எஃபெக்டிவாக இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு தான் எடுத்திருக்காங்க. லாஸ்ட் மேட்ச்சு ரொம்ப மோசமான பவுலிங் பார்த்தோம். முலானி ஒரு டீசெண்டான ஆல்ரவுண்டர். ஸோ அதை பார்த்துங்க, நல்ல ஒரு பேட்டிங் எபிலிட்டி இருக்குது, சூப்பர்பான ஆல்ரவுண்டர் யங்ஸ்டர், லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடாக்ஸ் பவுலர், நல்ல ஒரு சாய்ஸாக. பி சாவ்லாவை நம்ம பிக் பண்ணி போகிறத விட முலானி ட்ரை பண்ணி பார்க்க நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே, இங்கே இவங்களுடைய பேட்டிங் அண்டு பவுலிங் அப்படின்னு பார்க்கும் பொழுது இப்போ லாஸ்ட் மேட்ச் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா பிரேவிஸை யூஸ் பண்ணாங்க. ஸோ பிரேவிஸை பொறுத்தவரை சூப்பர்பான ஒரு சவுத் ஆப்ரிக்கன் பேட்ஸ்மேன், ஒரு ஆஃப்ரிக் பவுலரும் கூட. ஸோ ஆனால் வந்து அவரை சூஸ் பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஏன்னா பாஸ் பவுலிங் யூனிட்டு ஓரளவு டீசெண்டாக இருக்காங்க. பும்ரா, கொயட்ஸி, இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹர்திக் பாண்டியா, 4 பவுலர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால் அவர் தேவையில்லைன்னு தான் நினைக்கிறேன். தேவையில்லாமல் லாஸ்ட் மேட்ச் கொண்டு வந்தாங்க. இது ஹர்திக் பாண்டியாவுடைய கேப்டன்சி மிஸ்டேக்காக என்னன்னு தெரியல. தேவையில்லாமல் கேப்டன்சியை மாற்றி பெரிய கொலாப்ஸ் ஆகிட்டுருக்கு மும்பை இந்தியன்ஸு. ஸோ அந்த ஒரு மிஸ்டேக்கை சரி பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக பேட்டிங்கில் பிரேவிஸை அவங்க உள்ளே கொண்டு வரணும். தேவையில்லை, 4 பாஸ் பவுலர்ஸ் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு வந்து பிரேவிஸ் பேட்ஸ்மேன் எடுத்து வரதான் ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும்னு நினைக்கிறேன். மபாக்கா அட்லீஸ்ட் அவங்க வெளியில் தள்ளிட்டு கண்டிப்பாக இவர் இருக்க மாட்டான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பிரேவிஸ் அந்த இடத்துல கொண்டு வந்தால் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ அந்த ஒரு சேஞ்சஸ் இன்றைக்கி நடப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஃபார்ம் அப்படின்னு பார்க்கும்போது T20யில் டிம் டேவிட்டை பொறுத்தவரை சூப்பர்பான ரெக்கார்ட்ஸ் இருக்குது. எப்போவுமே நல்ல ஒரு மிடில் தான் பேட்டிங் இறங்குவார். கொஞ்சம் லோயர் மிடிலாக இருந்தாலும் சூப்பராக ஃபினிஷ் பண்ணக்கூடிய எபிலிட்டி உள்ள பிளேயர். திலக் வர்மாவுடைய இன்னிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம்ஸ் மும்பை பிச்சில் சூப்பராகவே இருந்திருக்கு. இஷான் கிஷானை விட ரோஹித் சர்மாவுடைய இன்னிங்ஸ் இங்கே கிரேட்டாக இருந்திருக்கு. T20யில் இஷான் கிஷான் ஓரளவு டீசெண்டாக மும்பையில் ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் யூஸ் பண்ணி நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. ஹர்திக் பாண்டியா ஓரளவு டீசெண்ட் கொடுத்துருக்காரு. அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் மிடில் ஆர்டர் ஃபெயிலியர் ஆகிட்டாங்கன்னா ரோபர்ட் ஷெப்பர்ட்லேருந்து சூப்பர்பான ஒரு பேட்டிங் எதிர்பார்க்கலாம். திரை பொறுத்தல ஒரு யங்ஸ்டர், சூப்பர்பான ஒரு பவுலர், ஆஃப்ரிக் பவுலரு, சில ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ஸோ பும்ராவை பொறுத்தவரை சொல்லவே தேவையில்லை, லீடிங் விக்கெட் டேக்கர் இன் மும்பை வான்கடே. ஸோ அதுக்கடுத்து கொயட்ஸியுடைய ரீசன்ட் விக்கெட் டேக்கிங் சூப்பராக இருந்திருக்கு. விக்கெட்ஸ் லெஸ்ஸாக இருந்துகிட்டு இருக்காரு. ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இந்த மேட்ச்சில் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. பீசாவில் பொறுத்தவரை சூப்பர்பான ஒரு லெக் பிரேக் பவுலர். இந்த மாதிரி இப்போ பிச்சு, அதாவது மும்பை பிச்சை பொறுத்தவரை செகண்ட் ஹாஃபில் கொஞ்சம் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணும். சில நேரங்களில் ஸ்பின்னர்ஸ் ஒரு 2 விக்கெட்ஸ் எடுப்பதற்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஸோ அதையெல்லாம் பார்த்துக்கணும். ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணி பார்க்கணும். ஆனால் முலானியை பொறுத்தவரை சூப்பர்பான ஆல்ரவுண்டர். ஆனால் பேட்டிங்கில் அந்தளவுக்கு ப்ரொமோட் பண்ணுவோம் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பவுலிங்கில் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ ஓகே,
ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தான் ராயல்ஸை பொறுத்தவரை இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது இங்கே ஜோஸ் பட்லர் அண்டு ஜெய்ஸ்வால். ஸோ ஜெய்ஸ்வாலுடைய பேட்டிங் சொல்லவே தேவையில்ல. சூப்பர்பா பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்ருக்காரு. ஆனா என்ன ஒண்ணு அப்டின்னா, கொஞ்சம் அந்த பவுன்சிங் பால்ல அவசரப்பட்டு ஷார்ட் பால்ல அடிச்சு அவுட் ஆயிறாரு. ஸோ அந்த மிஸ்டேக்க சரி பண்ணிட்டாரு. ஒருவேள அந்த மாரி பால் சில நேரங்கள்ல அவர் கிளிக் ஆகும். அந்த மாரி கிளிக் ஆயிருச்சு அப்டின்னா, சூப்பர்பான ஒரு இன்னிங்ஸ ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. சஞ்சு சாம்சன் சூப்பர்பா மும்பைய பொறுத்தவரை சூப்பரா ஆடக்கூடிய ஒரு பிளேயர். நல்லா தொடர்ந்து நல்லா ஃபார்ம்ல இருக்காரு. பட்லர் தான் கொஞ்சம் அவருடைய ஃபார்ம்ங்கிறது கொஞ்சம் டவுன் ஆயிருக்கு. இந்த ஒரு மேட்ச் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். எதிர்பார்க்கலாம். ஒரு கேப்டன் விஷயத்தோட நீங்க ரெஸ்கே ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஒரு மேட்ச் சூப்பர்பா பெர்ஃபார்மன்ஸ் குடுப்பதற்கான நிறையா பாசிபிலிட்டி இருக்கு. மும்பைய பொறுத்தவரை வெரி குட் பேட்டிங் ட்ராக். அந்த அடிப்படையில பார்க்கணும். ஜெய்ஸ்வாலுடைய வீக்னஸை புரிஞ்சுட்டாங்க. ஸோ அந்த அடிப்படையில அந்த ஷார்ட் பால போட்டு ஈஸியா விக்கெட்ஸ் எடுத்துறாங்க. ஸோ அந்த ஒரு விஷயம் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஒருவேளை ஸ்டேன் பண்ணிட்டார் அப்படின்னா, வேற லெவல்ல பேட்டிங்கில செஞ்சுட்டு போயிட்டே இருப்பாரு. அதுக்கடுத்து ஜூரல், ஹெட்மேயர். ஸோ இவங்களுடைய பேட்டிங் டீசென்ட்டாவே இருக்கு. மிடில்ல கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் குடுத்துட்ருக்காங்க. ரியான் பரக்குடைய நம்பர் 4 பேட்டிங் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நம்பர் 1 அண்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா, பட்லர் அண்டு ஜெய்ஸ்வால். நம்பர் 3ல சஞ்சு சாம்சன். நம்பர் 4ல ரியான் பராக். கண்டிப்பா இந்த பேட்டிங் ஆர்டர்ல சேஞ்ச் ஆகுறதுக்கான வாய்ப்பு இல்ல. முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, அடிக்கடி இத சேஞ்ச் பண்ணுவாங்க அந்த பேட்டிங் ஆர்டர. ஸோ இப்போ வந்து ரியான் பராக்குடைய பெர்ஃபார்மன்ஸ் சூப்பர்பா இருக்கு. வேற லெவல் ஃபார்ம்ல இருக்காரு. டொமஸ்டிக்லேருந்து இப்போ வர அந்த ஃபார்ம கொண்டு வந்துட்டு இருக்காரு. வேற லெவல்ல இருக்காரு. ஸோ நீங்க இத ரிஸ்கியா பிக் பண்றதுனா ஹெட்மேயர் அல்லது ஜூரல் 2 பேர்ல எனி ஒண்ண பிக் பண்ணி போலாம். ஸோ ஸ்பின்னர பொறுத்தவரைல அஸ்வின் அல்லது சகல் யாராவது ஒருத்தர பிக் பண்ணி போறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். பர்கர் இம்பாக்ட் பிளேயர்ஸா கொண்டு வந்தாங்க. அந்த அளவுக்கு பவுலிங் பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டா இல்ல. 10 போல்ட் சூப்பர்பா. ஏன்னா ரோஹித் சர்மாவுக்கு எதிரா அவங்களுடைய பேட்டில் கிரேட்டா இருக்கும். சில நேரங்கள்ல ரோஹித் சர்மா அவசரப்பட்டு அடிச்சு அவுட் ஆயிருவாரு. அதனால 10 போல்ட் நிறைய டைம் ரோஹித் சர்மாவோட விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதனால ஹை லெவல்ல கேப்டனா பிக் பண்ணியிருக்காங்க. எஸ்எல் போறவங்க அவாய்ட் பண்றது நல்லது. ஜிஎல் போனாலும் நம்ம டிஃபரெண்ட்டா ட்ரை பண்ணி பார்க்கறது நல்ல ஒரு சாய்ஸா இருக்கும். ஒருவேளை ரோஹித் சர்மா அந்த பேட்டில் அவர் வின் பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருந்தது அப்படின்னா, ஒரு 50+ ரன் வரை அடிப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாவே இருக்கு. சந்தீப் சர்மா ஓரளவு டீசென்ட் பவுலர். இந்த மாரி ஒரு பவுலர்ட்ட ரோஹித் சர்மா அடிக்கடி அவுட் ஆகியும் பார்த்துருக்கோம். இந்த மாரி சந்தீப் சர்மா மாரி பவுலர்ட்ட. ஏன்னா விராட் கோலி கூட அதிகமான டைம்ஸ் சந்தீப் சர்மா விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில பார்க்கும்போது சந்தீப் சர்மாவோட சில நேரங்கள்ல ரோஹித் சர்மா விக்கெட்ட எடுத்துறலாம். ஸோ அதெல்லாம் பார்க்க வேண்டி இருக்கு. ஸோ அஸ்வின் ஒரு சில நேரங்கள்ல பேட்டிங்கில ப்ரொமோட் பண்றாங்க. இப்போ அவசியம் இல்லாம இருக்கு. காரணம் ரியான் பராக்குடைய ஃபார்ம். அந்த ஒரு ரீசன் பார்க்க வேண்டியிருக்கு. பேட்டிங் வந்தாலும் அந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் கிரேட்டா ரீசென்ட்டா இல்ல. பவுலிங்கில ஒரு டீசென்ட்டா பண்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. இட்ஸ் ஓகே. இங்க வந்து இம்பாக்ட் பிளேயர்ஸ் அப்ப வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஜுரல் அண்டு பர்கர லாஸ்ட் மேட்ச்சு யூஸ் பண்ணியிருந்தாங்க. அவேஸ் கான் பிளேயிங் 11ல சுயரா இருப்பாரு. அத பார்த்துங்க. ஓரளவு டீசென்ட் பவுலிங் குடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கு. இந்த மாரி பிட்ச்ல அடி வாங்குறதுக்கான நிறைய பாசிபிலிட்டி இருக்கு. அதையும் கெஸ் பண்ணிங்க. இட்ஸ் ஓகே. இதான் வந்து பார்த்தீங்கன்னா, பேட்டிங் ஆர்டர பொறுத்தளவுல ஜோஸ் பட்லர், ஜெய்ஸ்வால், 3ல வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சன், 4ல ரியான் பராக், நம்பர் 5ல ஜோரல், 6ல வந்து ஹெட்மேயர், அஸ்வின், 10 போல்ட்டு, அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, பர்கர், சந்தீப் சர்மா. இந்த மாரி ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்கும். அவேஸ் கான் இந்த மாரி இருக்கும். ஸோ அத பார்த்துக்கங்க. இட்ஸ் ஓகே. இப்போ ஹை பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இங்கே மும்பையில வந்து பார்த்தீங்கன்னா, சஞ்சு சாம்சனுடைய ரெக்கார்ட்ஸ் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. பட்லர், ஜெய்ஸ்வால் உங்களுடைய ரெக்கார்ட்ஸ்லாம் ஓரளவு டீசென்ட்டா தான் இருக்கு. அதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கங்க. ஹை லெவல் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது, இவங்கலாம் ஹை லெவல் பிக்ஸ்ல இருக்காங்க. சஞ்சு சாம்சன், பட்லர், இஷான் கிஷான், சந்தீப் ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், திலக் வர்மா, ஹர்திக் பாண்டியா, ரியான் பராக், பும்ரா. ஸோ இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் அந்த அளவுக்கு இருக்கு. ஆனா இவங்க எல்லாருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருவாங்களா? இதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபெயிலியர் ஆவறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கு. லாஸ்ட் 2 மேட்சஸ் ஓரளவு டீசென்ட்டா சஞ்சு சாம்சன் பெர்ஃபார்மன்ஸ் குடுத்ததுனால, இந்த ஒரு மேட்ச் ஃபெயிலியர் ஆக கூட சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால இந்த பேட்ஸ்மேன்ல இந்த 2, 3 ஏன்னா பட்லர கூட கம்பல்சரியா பிக் பண்ணி பாருங்க. ரிஸ்க் தான். அதர்வைஸ் நீங்க மிஸ் பண்றதுனா மிஸ் பண்ணி பார்த்துக்கலாம். சஞ்சு சாம்சன் அல்லது இஷான் கிஷான மிஸ் பண்ணி பாருங்க. கொஞ்சம் இனிஷியலா சம்டைம் இஷான் கிஷான் அவசரப்பட்டு அடிச்சு அவுட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கலாம். சஞ்சு சாம்சன் அந்த மாரி சில விஷயங்கள்ல அவுட் ஆகுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்கலாம். ஸோ ஏன்னா பீசாவ்லா மாரி ஒரு ஸ்பின்னர்ட்ட கூட சம்டைம் ஸ்பின்னருக்கு கொஞ்சம் நிறையா ஸ்ட்ரகிள் ஆகி பார்த்தோம். அந்த விஷயத்தினால சஞ்சு சாம்சன் ஏன்னா கொஞ்சம் இனிஷியலா ஸ்டெபிலிட்டி கொடுத்து ஆடிட்டாங்க அப்படின்னா, பட்லர் அண்ட் ஜெய்ஸ்வால் மிடில்ல கொஞ்சம் விக்கெட் விழும்போது ஸ்பின்னரை வந்து மீட் பண்ணுற மாரி இருக்கும். சஞ்சு சாம்சன் அந்த மாரி டைமில் அவர் விக்கெட்ஸை விடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அதனால் கண்டிப்பாக வந்து இதுலேருந்து மொத்தம் 9 பிளேயர்ஸ் இருக்காங்க. அட்லீஸ்ட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா 1 ஆர் 2 பிளேயர்ஸை மிஸ் பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி அதிகமாகவே இருக்குது. 2 பிளேயர்ஸ் வரை நீங்கள் மிஸ் பண்ணி பார்க்கணும். அது மாதிரி இந்த பேட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா, சப்போஸ் வந்து நீங்கள் இஷான் கிஷான் பிக் பண்ணுறீங்க அப்படின்னா, ரோஹித் சர்மா மிஸ் பண்ணி பார்க்கலாம். ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் ஜிஎல வின் பண்ண முடியும். இந்த 3 பிளேயர்ஸில் 3 பேருமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ ரீசெண்டாக ஹர்திக் பாண்டியாவுடைய பெர்ஃபார்மன்ஸு வெரி வெரி புவர். எதுக்கு கேப்டனா எடுத்தாங்கன்னே தெரில. ஸோ இது அவங்களுடைய அவங்க மும்பை இந்தியன்ஸுடைய மேனேஜ்மெண்ட்டை பொறுத்து இருக்குது. அது நமக்கு தேவையே கிடையாது. ஆனால் இந்த ஒரு மேட்ச் ஒரு டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி கூட இருக்குது. ரியான் பராக் கூட அகைன்
டீசென்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்கலாம். பும்ராவை கண்டிப்பாக ஒரு சில மேட்சஸில் ஒரு கேப்டன் விசி ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த 3 பேரில் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகலாம். இந்த 3 பேரில் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகலாம். இந்த 3 பேரில் ஒருத்தர் ஃபெயிலியர் ஆகலாம். ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணால் தான் நம்ம ஜிஎல்ல வின் பண்ண முடியும். அந்த மாதிரி மைண்டில் வச்சுங்க. உங்களுடைய கெஸ்ஸிங் படி நீங்கள் யார் மிஸ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு பார்த்து அதுக்கு ஏதாவது பிக் பண்ணுங்கள் ஜிஎல் டீம்ஸை பொறுத்தளவில். இப்போ லீஸ்ட் பிக்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது இவங்கெல்லாம் ரொம்ப லீஸ்ட் பிக்ஸில் இருக்காங்க. ஹெட்மேயர், டேவிட், ஜூரல். ஸோ ஜூரலுடைய பேட்டிங் எப்படி டெஸ்ட்லேருந்து லாஸ்ட் மேட்ச் கூட சூப்பரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாரு. இந்த மாதிரி டீம் டேவிட், ஹெட்மேயர் 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஹிட்டராக இருக்காங்க. கண்டிப்பாக அவங்க 3 பேர்லேருந்து 1 ஆர் 2 பிளேயர்ஸ் டீமில் வந்துருவாங்க. அதில் மாற்றமே கிடையாது. இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து கண்டிப்பாக 1 ஆர் 2 பிளேயர்ஸ் டீமில் வந்துருவார். நிறைய நேரங்களில் செபர்டு டெத்தில் பவுல் பண்ணும்போது விக்கெட்ஸ் எடுத்துருவார். பேட்டிங் வந்தாலும் ஒரு 30+ ஈஸியாக அசால்ட் அடிப்பார். அந்த எபிலிட்டி இருக்குது. அல்லது என் திரு ஒரு டீசென்ட் யங்ஸ்டராக இருக்கார். நல்லாவே பேட்டிங் எபிலிட்டி சூப்பராக இருக்குது. இந்த மாதிரி பார்க்கும்போது இந்த 3 பேரில் அட்லீஸ்ட் 1 ஆர் 2 பிளேயர்ஸ் வரக்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது மாதிரி இந்த பவுலர்ஸில் இவங்க 3 பேருமே ரொம்ப லீஸ்ட் பிக் தான். ஷுயராக இங்கே வந்து ஒரு பிளேயர்ஸ் வந்துருவாங்க. அப்போ இங்கே 1, 2 மொத்தம் 3 பிளேயர்ஸ் வரை இங்கே ட்ரை பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஸோ ஓகே. இப்போ ஆவரேஜ் பிக் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஓரளவு ஒரு 50 to 60க்குள்ளே இருக்குது. இந்த 4 ஒரு 40 to 60க்குள்ளே பிக்கிங் இந்த 4 பிளேயர்ஸ் இருக்காங்க. இந்த பிளேஸ்லேருந்து ஒரு 2 பிளேஸ் வரை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். 2 பிளேஸ் இப்போ அஸ்வினை கூட நம்ம இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 பிளேஸ்லேருந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக ஒரு பிளேஸை சூஸ் பண்ணி பாருங்கள். அல்லது ஒன் சைடு டீம்ஸில் நீங்கள் வந்து சகல் அண்ட் 10 போல்ட்டை ட்ரை பண்ணிங்க. இல்லை அப்படின்னா ஒரு 2 பிளேஸ் இங்கேருந்து நம்ம பிக் பண்ணி, இல்லை சம்டைம் இந்த 3 பிளேஸ் கூட டீம் வரதுக்கான பாசிபிலிட்டி கூட இருக்கும். இங்கேருந்து ஒரு 2 பிளேஸ் வர வரலாம், அல்லது ஒரு பிளேஸ் வரலாம். மொத்தம் அப்போ 4 பிளேஸ் நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து ஒரு பிளேஸு. ஸோ இதிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 பிளேஸ் 4 பிளேஸ் வரை நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். 5 பிளேஸ்னால் இங்கேருந்து நீங்கள் கூட்டிங்க. இங்கே ஒரு 2 பிளேஸ் வரை பிக் பண்ணிங்க. அந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்குது. இந்த டெக்னிக் யூஸ் பண்ணி பாருங்கள். ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருமே ரோஹித் சர்மா பிக் பண்ணியிருக்காங்க இன்றைக்கி மேட்ச்சுக்கு வந்து. ஆனால் அவருடைய ரெக்கார்ட்ஸ் கிரேட்டாக இருக்குது. நீங்கள் அப்படி ட்ரை பண்ணால் ஒரு ஈஸியாக ட்ரை பண்ணுறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும் நான் கெஸ் பண்ணுறேன். அதர்வைஸ் அவரை ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணி பாருங்கள். ஒரு 10 டீம் போகிறீங்கன்னா நீங்கள் 3 டீம் வரை மிஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ தான் அந்த 3 டீமில் ஒரு டீம் பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா ஜிஎல் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஓகே. செஞ்சு சாம்சன் இந்த மேட்ச் ஃபெயிலியர் ஆவாரோ அப்படின்னு நம்ம கெஸ் பண்ணுறோம். அதர்வைஸ் கன்ஃபார்ம் கிடையாது. அல்லது ஜெய்ஸ்வால் கூட அதுக்கடுத்து கேப்டன்சியில் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. ரியான் பராக்கு கேப்டன்சியில் அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க. பும்ரா, செஞ்சு சாம்சன் ஓரளவு ஈக்குவலாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்காங்க. அதிகமாக சூஸ் பண்ணியிருக்கிறது ரோஹித் சர்மா, ஜெய்ஸ்வால், ரியான் பராக்குடைய ஃபார்ம் வேறு லெவலில் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் சுயராக கேப்டன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் ரோஹித் சர்மாவே ஜெய்ஸ்வாலோ ட்ரை பண்ணுறது கொஞ்சம் ரிஸ்கியாக தான் இருக்கும். ஆனால் அடித்தா வேறு மாதிரி இன்னிங்ஸு வேறு லெவலில் கொண்டு வருவாங்க. அதையும் கொஞ்சம் கெஸ் பண்ண வேண்டியிருக்கு. ஸோ ஓகே. அதனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து நன்னுடைய ரெக்கமெண்டேஷன் அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக பும்ராவை ட்ரை பண்ணுங்கள். ரியான் பராக்கை ட்ரை பண்ணுங்கள். அதர்வைஸ் இந்த 3 பேரை ட்ரை பண்ணுறது உங்களுடைய சாய்ஸை பொறுத்தது. ஒரு சில ரொம்ப கம்மியான டீம்ஸ் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது உங்கள் 2 ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கும். நான் கெஸ் பண்ணுறேன் ஜிஎல்லை பொறுத்தவரை. நீங்கள் எஸ்எல் உங்களுடைய சாய்ஸ் படி சூஸ் பண்ணிங்க. இப்போ ரிஸ்கி கேப்டன் விசி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சரி இவங்களெல்லாம் கேப்டன் விசியில் கொடுத்துருக்கோன்னா இவங்க எல்லாருமே ஐபிஎல்லில் கேப்டனாக வந்திருக்காங்க. பட்லர் கேப்டனாக வந்திருக்காரு, இஷான் கிஷான் கேப்டனாக வந்திருக்காரு, கேப்டனாக நிறைய மேட்சஸ் வந்திருக்காங்க. திலக் வர்மா கேப்டனாக வந்திருக்காரு, ஹர்திக் பாண்டியா வந்திருக்காரு, ரியான் பராக்கு கேப்டனாக வந்திருக்காரு, ஷெபர்டு நிறையா மேட்சஸ் கேப்டனாக வந்திருக்காரு. இங்கே வந்து பார்த்திங்கன்னா வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இது மட்டும் தான் நம்ம கெஸ் பண்ணி போட்டிருக்கோம். அதர்வைஸ் ஜகல் கேப்டனாக வந்திருக்காரு, ட்ரெண்ட் போல்ட்டு கேப்டனாக வந்திருக்காரு. ஸோ இவங்கெல்லாம் கேப்டனாக வந்தவங்க தான். ஸோ அந்த அடிப்படையில் தான் நம்ம கொடுத்துருக்கோம். இவங்கெல்லாம் கேப்டனாக வந்ததுனால இவங்கெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் இப்போ சப்போஸ் பட்லரை ட்ரை பண்ணுறோன்னா நிறைய மேட்சஸ் ஆனால் நிறையா ஃபஸ்ட் மேட்ச்லேயே ஓரளவு டீசென்ட் பேட்டிங் கொடுத்துருக்காரு. செகண்ட் மேட்ச்சில் சூப்பராக ஆடிருக்கார் நிறைய மேட்சஸ். அந்த அடிப்படையில் பட்லர் செகண்ட் மேட்சாக தான் கண்ண மூடி நீ கேப்டன்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். திலக் வர்மா ட்ரை பண்ணி பாருங்கள். இஷான் கிஷான் கூட ட்ரை பண்ணி பார்க்கலாம். உங்கள் 2 பேரில் ஒருத்தரை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த சைடு வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக பவுலிங்கில் செபர்டை ட்ரை பண்ணுங்கள். ஹர்திக் பாண்டியா அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. ட்ரை பண்ணால் ட்ரை பண்ணிக்கலாம். இங்கே வந்து ரியான் பராக்கு நல்ல ஒரு சாய்ஸ். இங்கே பவுலர்ஸில் இப்போ சப்போஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ் ஒன் சைடாக வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா ஜகல் அண்ட் 10 போல்ட்டை டெஃபினட்டாக சூஸ் பண்ணிங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஜகலை கேப்டனாக கொடுத்து விசி பட்லரை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த மாதிரி டீம்ஸ் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணும்போது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இந்த மாதிரி பல்வேறு இப்போ வந்து இப்போ அன்எக்ஸ்பெக்டட் கேப்டன் சாய்ஸில் தான் இங்கே வந்து இருக்கார். சில நேரங்களில் நம்பர் 3ல் பேட் பண்ணுறாரு. ஸோ அந்த அடிப்படையில் வந்து பார்க்கும் பொழுது நல்ல ஒரு சாய்ஸாக சூப்பர்பான ஒரு ஹிட்டராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. யாருமே அதிகமாக கேப்டனாக சூஸ் பண்ண மாட்டாங்க. பிக்கிங் வைஸாகவும் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ அந்த அடிப்படையில் நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ரிஸ்க் எடுக்கிறதா நீங்கள் அட்லீஸ்ட் ஒரு டீமில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஓகே. இது ஒரு மாடல் டீமு. நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒரு எஸ்எல் டீமாக நீங்கள் யூஸ் பண்ணிங்க. ஹர்திக் பாண்டியா கொடுக்குற ரிஸ்க் தான். அவருடைய ரீசெண்ட் ஃபார்ம் அந்தளவுக்கு கிரேட்டாக இல்லை. இருந்தாலும் அவர் தான் கேப்டனாக இருக்கார். எத்தனை ஓவர் வேணாலும் பவுலிங் பண்ணியிருக்கலாம். ஆனால் 4 ஓவருக்கு மேலே பவுலிங் பண்ண முடியாது.
அந்த ஒரு விஷயம் இருக்குது. லாஸ்ட் மேட்ச் அவருடைய கேப்டன்சியை பார்த்தோம். வெரி பூவர். இட்ஸ் ஓகே. இன்றைக்கி என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். கேப்டன்சி பவரை வச்சு ராஜஸ்தான் ராயல்ஸ் வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கூட அதிகமாக இருக்கலாம். இவர் கேப்டனாக இருக்கிறது மும்பை இந்தியன்ஸ் டீம்ஸ்லேயே நிறையா பேருக்கு பிடிக்கல. அப்போ டீம்ஸுடைய கோஆப்ரேஷன் இங்கே குறைவு. இவர் வந்து கரெக்டாக குஜராத் டைட்டன்ஸில் இருந்தாலே பெட்டராக இருந்திருக்கும். தேவையில்லாமல் மும்பை இந்தியன்ஸ் இங்கே கொண்டு வந்து பெரிய கொலாப்ஸை ஏற்படுத்தி வச்சுருக்காங்க. என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த கொலாப்ஸை யூஸ் பண்ணி ராஜஸ்தான் ராயல்ஸ் டுடே வின் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஈக்குவல் சான்ஸும் இருக்குது. என்னுடைய பொறுத்தவரையில் ஒரு 55% ஏன் சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஹோம் கிரவுண்ட் அட்வான்டேஜஸ் அந்த அடிப்படையில் தான் சொல்லியிருக்கோம். அதர்வைஸ் ஆர்ஆருக்கும் வந்து பார்த்திங்கன்னா அதிகமான பாசிபிலிட்டி வின் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ரேயான் பெறக்கூடிய ஃபார்மு, சஞ்சு சாம்சனுடைய ஃபார்மு, ஜெய்ஸ்வால், பட்லர் எப்போ ஃபயர் ஆவாங்கன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கனால நிறையா பாசிபிலிட்டி இருக்குது. ட்ரெண்ட் போல்ட்டு நிறையா வந்து பார்த்திங்கன்னா மும்பையோட இருந்திருக்காரு மும்பை இந்தியன்ஸ் டீமில். அவங்களுடைய வீக்னஸ் எல்லாமே தெரியும். அந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரெண்ட் போல்ட்டோட ஒரு கேப்டன் விஷயம் ட்ரை பண்ணி பார்க்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஓகே நண்பர்களே, உங்களுக்கு ப்ரைம் டீம்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிங்க. டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர், டெலிகிராமுக்கான லிங்க் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்காக தான் ஜாயின் பண்ணிக்க. 20 டீம்ஸ் வரை கொடுக்க போகிறோம். மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திப்போம். நன்றி வணக்கம்.